ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். குக்கர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீயோ பட்டரோ போட்டோன்னே கருகிரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறப்ப அதுவும் உங்களுக்கு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது லைட்டாக மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போன பிறகு நம்ம வந்து இப்போ அந்த பாப்கார்னுக்குனே தனியாக வந்து இந்த மாதிரி கார்ன் விற்கும். அதை வாங்கிக்கோங்க. அதை போட்டுப்போம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேணால் வச்சுக்கோங்க. லைட்டாக அது வந்து அந்த 1-2 இப்படி பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரில் வந்து வார் இல்லாமல் விசிலும் இல்லாமல் நம்ம போட்டு மூடி வச்சுருவோம். நம்மளோட சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து காரம் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் வேணும்னா அந்த மாதிரி கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாட் மசாலா போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் அது வேறு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சால்ட் வந்து நான் குக் பண்ணுறப்பே போட்டனால இப்போ வந்து கொஞ்சோண்டு மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேன்.